ஸோ இன்னைக்கு நம்ம வேளச்சேரி பிரான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வண்டி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பெலிரோ நியோ ப்ளஸ். ஸோ 7 சீட்டர் வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம என்ன அப்டேட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸ் அண்ட் கம்ப்ளீட் இன்டீரியல் தீம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாப்பால ஸ்ட்ரீட் கவர்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸோட சாய்ஸ் இந்த கலர்ஸ். ஸோ ஃப்ரண்ட்ல வந்து லைட் டேன், தென் சைடு அண்ட் பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பிளாக்ல வந்துடும். இது டிசைன்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் டிசைன்ஸ் வந்து இந்த வண்டியில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். மேட்ச் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம இந்த வண்டியில் சேம் அதே லைட் டேன் கலர்ஸ்லேயே ஸ்டிச்சஸும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு மாதிரி கான்ட்ராஸ்டாக தெரியாமல் ஸோ மேட்சிங்காக இருக்க மாதிரி இந்த லைட் டேன் ஸ்டிச்சஸும் நம்ம இந்த வண்டியில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆம்ரெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் சீட் கவர்ஸ் போட்டு அதே நாப்பா மெட்டீரியலையும் சேம் அதே நாப்பா மெட்டீரியலையும் இந்த ஆம்ரெஸ்ட்டுமே வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஃப்ரண்ட்ல பார்த்து அதே கான்செப்ட் தான் நம்ம வந்து பேக்லயுமே சேம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக லைட் டேன்லையும் தென் சைட் அண்ட் பேக் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபினிஷிங்ல பண்ணி கொடுத்துருக்கோம். சேம் இந்த ஆம்ரெஸ்ட்மே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ OEM டைப்ல பண்ணி கொடுத்துருக்கோம். இது நார்மல் ரெடிமேட் கவர்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்ரெஸ்ட்லாம் ஃபினிஷிங் எந்த மாதிரி வரும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஜிப் டைப் தான் வரும். ஸோ ஜிப்பை ஊற்றி ஆம்ரெஸ்ட் வெளில தள்ளுற மாதிரி இருக்கும். பட் இந்த நம்ம OEM ஃபிட்டிங் பண்ணுறதால சேம் ஃபினிஷிங்ல வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே OEM டைப்ல எப்படி வரும் சேம் அதே ஃபினிஷிங்லேயே கிடைக்கும் உங்களுக்கு. தேர்ட் ரோமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பேபி சீட் ஃபீல்ல வரும் உங்களுக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக அதே சேம் ஃபினிஷிங் தான். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, ஸோ ஃப்ரண்ட் லைட் அண்ட் தென் பேக் அண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபினிஷிங்கில் ஸ்டிச்சஸ் சேம் மேட்சிங் ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக சீட் கவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா OEM ஃபினிஷிங்லேயே இந்த வண்டிக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்டீரிங் OEM ராப் ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். சேம் கான்செப்ட் தான். ஸோ கலர் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் சீட் கவர்ஸ் மேட்சிங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 30% வந்து பார்த்தீங்கன்னா லைட் டேன், தென் 70% ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக், தென் ஸ்டிச்சஸ் அதே கான்ட்ராஸ்டாகவே நம்ம சீட் கவர்ஸ் மேட்சிங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட் டேன்லேயே இந்த வண்டிக்கு வந்து நம்ம ஸ்டிச்சஸும் பண்ணி கொடுத்துருக்கோம். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கியர் பூட் சேம் இதே கான்செப்ட் தான். OEM ஃபிட்டிங்ல வர மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி பிளாக்ல வரும். ஸோ இந்த வண்டியில் நம்ம பண்ணி கொடுத்து சேம் கான்செப்ட் சீட்டோட கான்செப்ட் மாதிரி தான். பாதி பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஆனும், தென் நெக்ஸ்ட் பார்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக்லையும் கான்ட்ராஸ்டாக உங்களுக்கு ஸ்டிச்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் கான்செப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டிங் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ OEMல இந்த மாதிரி ஃபினிஷிங் வராது. ஸோ நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறதால நம்மளுக்கு எந்த இடத்துல ஸ்டிச்சஸ் வேணுமோ ஸோ அந்த இடத்துலையுமே வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நம்ம வந்து கார் சென்ஸ்ல வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் என்ன உங்க வண்டிக்கு பண்ணணும்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க.